ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். அன்றைக்கி ஒரு நாள் நான் சென்னையில் இருக்கக்கூடிய மெரினா பீச்சுக்கு போயிருந்தேங்க. ஜென்ரலாக எல்லாருமே ஏர்லி மார்னிங் வாக்கிங்காக போவாங்க. சரி, நம்மளும் ஃப்ரெண்டோடு சேர்ந்து வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு நானும் ஃப்ரெண்டும் வாக்கிங் போனோம். அப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு கடையில் பயங்கரமான கூட்டம். என்னடா இந்த கடையில் இவ்வளோ கூட்டமாக இருக்கேன்னு சொல்லி நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் சரி, நம்ம கொஞ்சம் தூரம் பக்கத்தில் போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்தா சூப்பு கடை. என்னடா நம்ம ஊர்லலாம் சாயங்காலத்துக்கு மேலே தானடா சூப்பு போடுவாங்க, இங்கே என்னடா காலையிலேயே போட்டிருக்காங்கன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் போய் அந்த கடையில் என்ன தான் ஃபேமஸாக இருக்குது, இல்லை என்ன தான் ஸ்பெஷலாக இருக்குது, இவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்ட்டு பக்கத்தில் போனோம். போய் பார்த்தா தாங்க தெரியுது, எல்லாமே டோட்டலாக வித்தியாசமான உணவு முறைகள் வச்சுருக்காங்க. அப்படி என்னடா வித்தியாசமான உணவு முறைகள்னு நீங்கள் கேட்கலாம். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வாக்கிங் போயிட்டு வரும் பொழுது நம்ம ஜூஸ் வகைகள் குடிக்கலாம், சூப்பு வகைகள் குடிக்கலாம், புட்டு வகைகள் சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் பயிர் வகைகள், சுண்டல் வகைகள்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த கடையில் வச்சுருந்தாங்கங்க. இது ஜூஸ் அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், அந்த மாதிரி ஃப்ரூட் ஜூஸ் கிடையாதுங்க. டோட்டலாகவே வேறு ஜூஸுங்க. அது என்னென்ன ஜூஸ் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன சூப்பு வகைகள் இருக்குது, என்னென்ன புட்டு வகைகள் இருக்குது, அதில் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன யூசேஜுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட் அவுட் மாதிரி வச்சு டீட்டெயில்டாகவே போட்டிருக்காங்க. டேஸ்ட்டும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, சூப்பராகவே இருந்தது. கிளியரான உங்களுக்கு ஒரு டிஸ்பிளேவோடு நான் உங்களுக்கு இந்த இதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்ததுமே நம்ம என்னென்ன ஜூஸ் வச்சுருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். மூலிகை ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸ், அருகம்புல் ஜூஸ், வாழைத்தண்டு ஜூஸ், கருவேப்பிலை ஜூஸ், கிளாநெல்லி ஜூஸ், ஆணு நெரிஞ்சில் ஜூஸ், மணத்தக்காளி ஜூஸ், அப்புறம் முருங்கை இலை ஜூஸு, நிலவேம்பு கஷாயம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா உடலுக்கு ரொம்ப நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை ஜூஸ்ன்னே சொல்லலாம். இந்த கடை பார்த்திங்கன்னா எம்ஆர் தாய்வழி இயற்கை உணவகம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரெக்டாக விவேகானந்தர் இல்லம் இருக்கு இல்லையா, சென்னை பீச்சில் பார்த்திங்கன்னா விவேகானந்தர் இல்லத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த கடை அமைஞ்சிருக்கு. இந்த ஜூஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலுக்கு என்னென்ன பயன்பாடு கொடுக்குது அப்படின்றது இப்போ நான் சொல்கிறேன், அதையும் கேளுங்க. மூலிகை சாறு சர்க்கரைக்கு உகந்ததுங்க. இளமைக்கு நெல்லிக்காய் ஜூஸ், இரத்தத்திற்கு அருகம்புல் ஜூஸ், சிறுநீரக கல்லீருக்கு வாழைத்தண்டு ஜூஸ், முடி வளர்ச்சிக்கு கருவேப்பிலை ஜூஸ், மஞ்சள் காமாலைக்கு கிளாநெல்லி ஜூஸ், கல் அடைப்பு மற்றும் சூடுக்கு ஆணை நெரிஞ்சில் ஜூஸ், வயிற்று புண்ணுக்கு மணத்தக்காளி ஜூஸ், கொழுப்பை குறைக்கிறதுக்கு முருங்கை இலை ஜூஸ், இடுப்பு வலி மூட்டு வலி இருந்துச்சு அப்படின்னா உளுந்தங்களியும் கொடுக்குறாங்க. வைரஸ் காய்ச்சலுக்கு நிலவேம்பு கஷாயம், இதெல்லாமே இந்த கடையில் விற்கிறாங்க. அடுத்து சூப் என்னென்ன வகைகள் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத பார்த்துடலாம். சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு முருங்கைக்காய் சூப், சர்க்கரைக்கு வெந்தயக்கீரை சூப், கல் அடைப்பிற்கு வாழைத்தண்டு சூப், சளி மற்றும் ஆஸ்துமாவுக்கு தூதுவளை சூப், மூட்டு வலி மற்றும் முடக்குவாதத்துக்கு முடக்கத்தான் சூப், உடல் எடையை குறைக்கிறதுக்கு கொள்ளு சூப். அது மட்டும் இல்லாமல் முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பும் இங்கே அவைலபிள் தாங்க. நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம அதையும் வாங்கி குடிச்சிக்கலாம். சூப்பெல்லாம் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக போட்டிருக்காங்க. தினம் காலை 5-6 மணிலேருந்து இவங்க இந்த இடத்துல இந்த கடை போட்டுருவாங்க. இந்த ஜூஸ் வகைகள், சூப்பு வகைகள் மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, குழந்தைகளுக்கு பிடிச்சமான தேன் நெல்லி, தேன் அத்தி, தேன் வில்வம், தேன் கடுக்காய், இதெல்லாமே வச்சுருக்காங்க. அதாவது நெல்லிக்காய், அத்திக்காய், வில்வம், கடுக்காய் இதெல்லாமே பார்த்திங்கன்னா தேனில் ஊற வச்சுருப்பாங்க. அதனால் சாப்பிட்றதுக்கு இனிப்பாகவும் நல்லாவும் இருக்கும். அது என்னென்ன யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நரம்புக்கு பார்த்திங்கன்னா தேன் அத்தி யூஸ் ஆகும். மூலவியாதி யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா தேன் வில்வம் யூஸ் ஆகும். மலச்சிக்கல் இருந்துச்சு அப்படின்னா தேன் கடுக்காய் யூஸ் ஆகும். இதெல்லாம் இது ஒரு கேட்டகரியாக வச்சுருக்காங்க. சரிங்களா? அது இல்லாமல் இடுப்பு வலி மூட்டு வலி இருந்துச்சு அப்படின்னா உளுந்தங்களின்னு ஒரு களி விற்கிறாங்க. களி நம்ம சாப்பிட்லாம். கூழ் விற்கிறாங்க, சிறுதானிய கலவை கூழ் விற்கிறாங்க. அந்த கூழ் நம்ம குடிக்கலாம். இது இல்லாமல் புட்டு வகைகள் வேறு தனியாக வச்சுருக்காங்க. என்னென்ன புட்டு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். திணைப்புட்டு, சாமை அரிசி, சோள புட்டு, சிகப்பு அரிசி புட்டு, கேழ்வரகு புட்டு, அதாவது கேழ்வரகுனா ராகி புட்டு, கோதுமை புட்டு, மாப்பிள்ளை சம்பா அரிசி புட்டு, சிறுதானிய கலவை புட்டு,
இது எல்லா புட்டு வகைகளும் வந்து வச்சுருக்காங்க. இது இல்லாமல் சிறுதானிய பணியார வகைகளும் வச்சுருக்காங்க. இது இல்லாமல் சுண்டல் வகைகள் வச்சுருக்காங்க, முளை கட்டிய தானியங்கள் வச்சுருக்காங்க, காய்கறி சூப்பு, காளான் சூப்பு, கீரை சூப்பு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டி வந்து இந்த ஒரே கடையில் வச்சுருக்காங்க. நம்ம வந்து எது பிடிச்சிருக்கோ அதை நம்ம சாப்பிட்ற அளவுக்கு, நம்ம சூஸ் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு நிறைய வச்சுருக்காங்க. நம்ம போக வேண்டியதான், டைரெக்டாக வந்து எது வேணுமோ பிடிச்சதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு காசை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இது பார்த்திங்கன்னா டேஸ்டான, உடலுக்கு ஆரோக்கியமான ஜூஸ் மற்றும் சூப்பு வகைகள் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இது கண்டிப்பாக வந்து வரவேற்கத்தக்க விஷயம்தான். அதனால் வந்து நீங்களும் வந்து வாக்கிங் போனீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு தடவையாவது டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து டெய்லியும் போய் குடிக்கணும்னு நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு வந்து இதனுடைய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. இதனுடைய லொக்கேஷன் நான் ஆல்ரெடி சொன்னேன், இருந்தாலும் இந்த தடவை நான் சொல்லிடுறேன். லைட் ஹவுஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா விவேகானந்தர் இல்லம் இருக்கும். அதாவது பீச்சில் வந்து கண்ணகி சிலையிலேருந்து லைட் ஹவுஸ் நோக்கி நம்ம போயிட்டுருக்கும் பொழுது ரைட் சைடில் விவேகானந்தர் இல்லம் இருக்கும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அந்த மண்ணில் வந்து பீச்சில் வந்து இந்த கடை வந்து வச்சுருப்பாங்க. எம்ஆர் தாய்வழி இயற்கை உணவகம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்ட தகவல்களும் எப்படி இருக்குது, போதுமானதாக இருக்கா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்மளுடைய சேனலுக்கு வந்திருந்தால் உங்களை வெல்கம் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நோட்டிஃபிகேஷனில் காமிக்கிறதுக்கு நீங்கள் வந்து பெல் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனில் வச்சுக்கோங்க, போதும். வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது விஜய் மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ். நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். நன்றி, வணக்கம்.